சாரதம்மா குதிரை வண்டியில உக்காந்துக்கிட்டு தன்னோட வயல பார்த்து உள்ளுக்குள்ள பெருமைப்பட்டுக்கிட்டே போனாங்க. நான் தனி குடித்தனம் வந்ததுனால இந்த சொத்தெல்லாம் மிச்சமாச்சு, இல்லனா எப்பவோ போய் சேர்ந்திருக்கோம். அப்படி அவங்க தனி குடித்தனம் போனதுனாலதான் சொத்தெல்லாம் மிச்சமாச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க. அம்மா, நான் வண்டிய சைட்ல போட்டுட்டா, நீங்க இறங்கி போய் பாத்துட்டு வரீங்களா? ஏன், இங்க உக்காந்தே தெரியுதே. அப்படி இல்லங்கம்மா, நம்ம வயல்ல இறங்கி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கல்ல, அதுக்கு தான் சொன்னேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, அங்க கூலிக்காரங்க வேலை செய்யறாங்கல்ல. சரிங்கம்மா, அப்ப நான் போலாமா? இரு எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாக்கலாம். இப்படியே கொஞ்சம் தூரத்துல இருந்து குதிரை வண்டியில உக்காந்துக்கிட்டு பார்த்தாங்க. யாரு நல்லா வேலை செய்யறாங்க, யாரு நல்லா வேலை செய்யலன்னு பார்த்து நல்லா வேலை செய்யாதவங்கள வேலையில இருந்து எடுக்கலான்னு பார்த்தாங்க. டேய், அந்த சுசில் அம்மாவை, அந்த தோட்டத்து பக்கத்துல இருக்கிற பார்வதி அம்மாவை நாளைக்குல இருந்து வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லு. சரிங்கம்மா. சரி போ அப்படின்னு சொன்ன உடனே குதிரை வண்டி முன்னாடி போச்சு. கொஞ்சம் தூரம் முன்னாடி போனதுக்கு அப்புறம் சுஜாதா தலைமையில புல்ல வச்சுக்கிட்டு நடந்து போறத பார்த்தா. டேய், வண்டி நிறுத்து, இது என் சின்ன வயசு ஸ்நேகிதி மாதிரியே இருக்கு, நிறுத்துடா நிறுத்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டிய நிறுத்தினா. கீழே இறங்கி சுஜாதா அம்மாவை பார்க்க போனா. சுஜாதா கூட சாரதாவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா. சுஜாதா, சாரதா நீயா? எவ்வளவு நாள் ஆச்சடி உன்னை பார்த்து. தலைமையில இருந்த பில்ல கீழே தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசினாங்க. நீ படிக்கிற நேரத்துல எல்லாருமே உன்னை பார்த்து நீ ஒரு நல்ல நிலைமையில இருப்பேன்னு நினைச்சாங்க. இப்படி பேச்சு வாக்குல சொல்ற மாதிரியே உள்ளுக்குள்ள கொஞ்சம் திமிரா சொன்னா. சுஜாதா மட்டும் சிரிச்சுக்கிட்டே பதில சொன்னா. இப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம், சரி சுஜாதா, இப்பவே நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிடி, எப்பவாவது வீட்டுக்கு வா, நம்ம ரெண்டு பேரும் உக்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சரிடி, பாக்கலாம் அப்படி சொல்லி சாரதம்மா குதிரை வண்டியில ஏறி போயிட்டாங்க. மறுபடியும் சுஜாதா பில்ல தூக்கிக்கிட்டு நடந்து போனாங்க. சாரதம்மா வீட்டுக்கு போனாலும் சுஜாதா பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுஜாதா பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த காலத்துல சுஜாதா மட்டும்தான் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப பார்த்தா புல்ல தூக்கிக்கிட்டு நடந்து வரா. அவளை பார்த்தா பாவமா இருக்கு. அதுக்கப்புறம் சமையல் அறைக்கு போய் என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு சுஜாதா பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அவளுக்கு நான் அன்னிக்கே சொன்னேன், கூட்டு குடும்பம் வேண்டாண்டி, தனி குடுத்தனம் போடின்னு. அவ என் பேச்சு கேட்டாலா? பாத்தியா இப்ப அவ எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு. என் பேச்ச கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, நான் எப்படியும் தனி குடுத்தனம் வந்ததுனாலதான் இவ்ளோ சம்பாதிச்சு வச்சிருக்கேன். ஒவ்வொரு நேரத்துல ஒருத்தரும் எப்படி இருப்பாங்களோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சுஜாதா பத்தி யோசிச்சுக்கிட்டு அவளை நினைச்சு அவளே கர்வப்பட்டா. இப்படி சாரதம்மா கத்திரிக்காய் சாம்பார், கூட்டு, பொரியல், பப்படம் அப்படின்னு நிறைய வெரைட்டி வச்சு சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் சாரதா என்ன சாப்பிடுறாளோ என்னவோ, கஞ்சி குடிக்கிறாளோ இல்ல என்ன மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிடுறாளோ. அன்னைக்கு முழுக்க சுஜாதா பத்தி மட்டும்தான் யோசிச்சா சாரதா. மறுநாள் சாரதம்மாவோட புருஷன் ரகுராம் வயலுக்கு போனாரு. வயல்ல அந்தந்த ஜனங்க அவங்கவுங்க வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சாரதம்மா வீட்ல இருந்துகிட்டு ஒரே விஷயத்த பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை சுஜாதாவை போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சுஜாதா கிட்ட கிளம்புனா. சுஜாதா அம்மா படுற கஷ்டத்தை பாக்கலான்னு சாரதம்மாவுக்கு கொஞ்சமா ஆசை. சின்ன வயசுல இருந்து எல்லாருமே சுஜாதா பத்தி பெருமையா பேசினா சாரதாவுக்கு வயித்தெரிச்சலா இருந்துச்சு. சுஜாதா வீட்டுக்கு போய் அவ எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு பாக்கலான்னு சாரதம்மா யோசிச்சுக்கிட்டே சுஜாதாவோட ஊருக்கு போனா. மரத்துக்கிட்ட எல்லாருமே உக்காந்து இருக்கிறது பார்த்து, ஏங்கய்யா, இங்க சுஜாதா வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருமே சுஜாதா வீட்டுக்கு வழி சொல்லி அனுப்புனாங்க. அங்க ஒரு பெரிய வீடே இருந்துச்சு. ஆமா, நான் உண்மையான அட்ரஸுக்கு தான் வந்தேனா? இது யாரோட வீடு அப்படின்னு வண்டில இருந்து கீழே இறங்கி வந்தா. சுஜாதம்மா யாரு வந்ததுன்னு பாக்குறதுக்காக வெளியே வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்தா சாரதம்மா முன்னாடி இருந்தாங்க. சாரதா, நீயா? வா 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 அப்படின்னு சாரதாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா. வீட்டுக்குள்ள நிறைய பேரு இருந்தாங்க. அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சுஜாதம்மா சாரதம்மாவை தன்னோட புருஷனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஏங்க, இவ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க, இவ பேரு சாரதா அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சா. ஓஹோ, நீ எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பிய அவங்கதானா அப்படின்னு சாரதம்மாவை பார்த்து பேசினாரு. உங்களை பத்தி எப்பவுமே இவ நல்லபடியா சொல்லுவா. நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பி போமா.
அப்படின்னு சொல்லி கோபாலம் அங்கிருந்து போயிட்டான். சாரதாவுக்கு இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு நம்பவே முடியல. சுஜாதா சாரதம்மாவுக்கு வீட்டை சுத்தி காட்டுனா. வீட்டுக்குள்ள எவ்வளவு ரூம் இருக்கு, எல்லாருக்குமே எத்தனை ரூம் இருக்கு, யாரெல்லாம் இருக்கா, எவ்வளவு மாடுங்கெல்லாம் இருக்குன்னு காட்டுனா. சாரதா, வாடி சாப்பிடலாம். இப்பவா? அது அது என்னடி இப்போன்னு இழுக்கிற? வாடி போய் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடுறதுக்காக கூட்டிட்டு போனாங்க. அங்க ஒரு 20 பேரு சாப்பாட்டுக்கு உக்காந்து இருந்தாங்க. அத்தை, மாமா, மச்சனை, மூத்தாரு அப்படின்னு நிறைய பேரு குடும்பமா இருந்தாங்க. எல்லாமே சாரதாக்கு கொஞ்சம் விசித்திரமா தான் இருந்துச்சு. என்ன, வீட்டு வேலைக்காரங்களையும் கூடிய உட்கார வச்சு சாப்பிடுவியா? ஆமா சாரதா, இந்த குடும்பத்தைய நம்பி எவ்வளோ வருஷமா இவங்க எல்லாருமே இங்கதான் வாழ்றாங்க. கனவுல கூட எங்களுக்கு கெட்டது செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. எங்களை விட்டு யாரு கூட உக்காந்து அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தா. சாப்பாட்டுக்கு 20 ஐட்டம் பொருளுங்க இருந்துச்சு. அவ்வளோ பேருக்கு நடுவுல உக்காந்து சாப்பிடுறது சாரதம்மாக்கு அதுதான் முதல் தடவை. சிரிப்பு சந்தோஷத்து கூட அன்னைக்கு மத்தியான சாப்பாட சாப்பிட்டா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு மரத்துக்கடியில உக்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா, எத்தனை ஏக்கரை நிலம் இருக்குடி? எத்தனை ஏக்கரை இருக்கா? ஒரு 1000 ஏக்கரை இருக்குடி. வருஷம் எங்க மாமா வாங்கிக்கிட்டே இருப்பாரு. இவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கு உனக்கு கஷ்டமா இல்லையா? நம்ம வேலைய நம்ம செஞ்சுக்கிறதுக்கு எதுக்காக கஷ்டப்படணும் சாரதா? இப்போ நீ நேத்து தலைமையில பில்ல தூக்கிக்கிட்டு வந்த, அதுவா? அது என்கிட்ட வேலை செய்யற தங்கம்மா கால்ல முள்ளு குத்திக்கிச்சா, அதனாலதான் அந்த பில்ல நான் தூக்கிட்டு வந்தேன். இப்படி சுஜாதா சாரதம்மா கிட்ட நடந்த விஷயத்த பத்தி சொன்னா. நடுநடுவுல பசங்க வந்து ஏதாவது கேட்டா கூட கோவப்படாம எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. சுஜாதா, இப்படி கேக்குறேன்னு கவலைப்படாத. இவ்வளோ பெரிய கூட்டு குடும்பத்துல உன்னால இருக்க முடியுதா? கஷ்டமா? எதுக்காகடி கஷ்டம் இருக்க போது? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சுத்தி எவ்வளோ ஜனங்க இருக்காங்கன்னு யோசனை. அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க பொண்டாட்டிக்கு காசு கொடுப்பாங்க. இதுல யோசிக்க என்ன இருக்கு? எனக்கு பசங்க இல்ல, அந்த கவலை எனக்கு ஒரு நொடி கூட இல்ல. காரணம் எதுக்குன்னு தெரியுமா? எங்க வீட்டோட இன்னொரு மருமக என் கூடயே சேர்ந்து நாங்க 2 பேரும் எப்பவுமே ஒத்துமையா இருப்போம். சாரதாவுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லார்கிட்டையும் சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டா. குதிரை வண்டியில உக்காந்துக்கிட்டு சாரதம்மா யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒண்டியா வாழ்றேனா இல்ல சுதந்திரமா வாழ்றேனா அப்படி யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனா. வீடு முழுக்க ஒரு தடவை பார்த்தா. பெரிய வீடு, ஆனா அவ ஒண்டிதான் இருந்தா. எனக்கும் கூட்டு குடும்பம் வேணும், எனக்கும் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு தைரியம் வேணும். ஆனா என்ன பண்றது? இப்ப அதுக்கு நேரம் இருக்கா இல்லையானே தெரியலையே. இன்னைக்கே போய் எங்க அத்தை மாமாவை கூட்டிக்கிட்டு நானே கொண்டு வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சாரதா யோசிச்ச உடனே ஊர்ல இருந்து அத்தை மாமாவை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சாரதா கிளம்பி போனா. அவங்களையும் அவங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கலான்னு பார்த்தாங்க. இதனால ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நல்லது கெட்டதுன்னு எடுத்து சொல்றதுக்கு யாராவது பெரியவங்க வீட்டுல வேணும். சாப்பாடு சாப்பிடக்கூட தனக்காக வீட்டுல 2 பேரு இருக்காங்க அப்படின்னு இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருமே தன்னை போலயே இருக்கணும்னு யோசிச்சாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். சிவபுரம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற சித்தையா ரொம்பவே திமிரு பிடிச்சவன். அவன் எந்த தப்பு செஞ்சாலும் ஒத்துக்கவே மாட்டான். ஒரு நாள் சித்தையாவோட மாடுங்க வீரையா அப்படிங்கிறவரோட வயல்ல போய் விளைச்சலையெல்லாம் நாசமாக்கிடுச்சு. அத பார்த்த வீரையா, ஐயோ கைக்கு வந்த விளைச்சலை எல்லாமே இந்த பசுங்க நாசமாக்குதுங்க. இப்படி வீரையா அந்த பசுங்களை தன்னோட வயல்ல இருந்து துரத்தி விட்டாரு. அத தூரத்துல இருந்து பார்த்த சித்தையா கோவமா வீரையா கிட்ட வந்து, உனக்கு எவ்வளவு தைரியம் வீரையா, என்னோட மாட்டுங்களையே அடிக்கிற? இதுக்கு நீ சரியான தண்டனைய கண்டிப்பா அனுபவிப்ப அப்படின்னு சித்தையா வீரையா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ வீரையாக்கு கோவம் வந்து சித்தையா கிட்ட போய், என்ன சித்தையா, சும்மா இருந்தா நீ ரொம்ப தான் ஆடுற. உன்னோட மாடுங்க என்னோட வயல வந்து நாசமாக்குனதும் இல்லாம நீ என்கிட்டயே வந்து திமிரா பேசுறியா? வா பஞ்சாயத்து கூட்டலாம். என்ன பஞ்சாயத்துன்னா நான் பயந்துருவேனா? வா, நான் கூட அவங்கள பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன். நீ என்ன கூப்பிடுறது? நானே இந்த ஊர் பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிறேன். இப்படி சித்தையா ரொம்ப திமிராதான் பதில் சொன்னான். இப்படி மறுநாள் காலையில வீரையா கொஞ்சம் ஜனங்களை கூட்டிக்கிட்டு சித்தையாவை பார்க்க போனா. அவங்க எல்லாரையுமே பார்த்த சித்தையா,
என்ன எல்லாருமே கங்கணம் கட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன நடந்துச்சு? உன்னோட பசுமாடுங்க வீரையா வயல்ல போய் விளைச்சலையெல்லாம் நாசமாக்கிடுச்சாமே, அதை பத்தி பேசதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன பேச போறீங்க? உன்னோட மாடுங்கனால வீரையவுக்கான நஷ்டத்துக்கு நீ அவருக்கு சரியான பரிகாரத்தை கொடுக்கணும். இதுதான் எங்களோட தீர்மானம் அப்படின்னு அந்த ஊர் பெரியவங்க சொன்ன உடனே அந்த பேச்ச கேட்டு சித்தையா ரொம்ப கோவமா, என்னது நான் நஷ்ட பரிகாரத்தை கொடுக்கணுமா? நான் எதுக்காக கொடுக்கணும்? இந்த வீரையா அவனோட வயல்ல இவ்வளோ நல்ல விளைச்சல் செஞ்சிருக்கானா, அது என்னோட மாடுங்கனால. அந்த வார்த்தையை கேட்டு வீரையா ஆச்சரியப்பட்டு, என்ன நான் நல்லபடியா விளைச்சல செஞ்சது உன்னோட மாடுங்கனாலியா? அதெப்படியா? என்னோட மாடுங்க ஒவ்வொரு நாளும் உன்னோட வயல்ல நடந்து போய் வந்து அங்கேயே சாணி போட்டு அந்த சாணி உனக்கு கொப்பரவா வந்திருக்கு. என்னோட பசுமாடுங்க டெய்லி போடுற சாணியை வச்சு நீ உன் வீட்டு முன்னாடி சாணி தெளிச்சுக்கிட்டு உன்னோட வயலுக்கும் போட்டுக்கிட்டு இருக்க. இதுக்கு நீதான் எனக்கு காசு கொடுக்கணும். இப்படி சித்தையா வீரையா தனக்கு தான் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அப்பவே அங்க வந்த ஊர் பெரிய மனுஷங்க சித்தையாவோட திமிர பார்த்து அவனுக்கு என்னதான் சொல்லணும்னு தெரியல. என்ன யாருமே பேச முடியாம நிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே வீரையா முன்னாடி வந்து, சரிப்பா, உன்னோட மாடுங்க கொடுத்த சாணத்தினாலதான் என்னோட வயல்ல நிறைய கொப்பரங்க வந்துச்சு. சரி, நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு விளைச்சல பண்ணேனே, அதை உன்னோட மாடுங்க நஷ்டமாக்கிருக்கேன், நான் என்ன பண்றது? அப்போ இவ்வளோ நாள் உன்னோட வயல்ல என்னோட மாடுங்க நடந்தது நல்லது. இப்போ என் மாடுங்க நடந்து நடந்து உனக்கு விளைச்சல் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அத தப்புன்னு சொல்ற. என்னோட வயல்ல இருந்து உன்னோட வயலுக்கு வர தண்ணிய கூட நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சித்தையா சொன்ன உடனே வீரையா பயந்து போயிட்டான். சித்தையா, அதே நான் அப்படி சொல்றேன், நீ தண்ணி குடுக்கலனா என்னோட விளைச்சல் எப்படி விளையும்? அதுக்குன்னு மழை அதிகமா வந்து என்னோட வயல்ல இருந்து தண்ணி எல்லாம் உன்னோட வயலுக்கு வந்து உன்னோட வயலு நாசமாயிடுச்சுன்னா என்னதானே சொல்லுவேன் அப்படின்னு சித்தையா சொன்ன உடனே வீரையா என்ன செய்யணும்னே தெரியாம, சித்தையா என்ன மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் எப்பவுமே உன்னோட பசுமாட்டுக்கிட்ட வரமாட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லி வீரையா தான் கூடைய கூட்டிட்டு வந்த ஊர் பெரிய மனுஷங்களை திரும்பி கூட்டிட்டு போகும்போது, அதென்ன இவ்வளோ ஜனங்களை என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து என் மரியாதையை அப்படியே எடுத்துட்டு நீ இங்கிருந்து போயிடுவியா? காலையில நான் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வெளியே போறது அப்படி சித்தையா சொன்ன உடனே வீரையாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சித்தையா, நாங்க என்ன மரியாதையை எடுத்தோம்? இவ்வளோ ஜனங்களை என் மேல புகார் கொடுக்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னா நான் தப்பு பண்ணிருக்கேன்னு தானே அர்த்தம். நீதான் இப்ப எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சித்தையா சொன்ன உடனே எதுவுமே செய்ய முடியாம, சித்தையா கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை பேச முடியாம வீரையா கொஞ்சம் நஷ்ட பணத்தை சித்தையாவுக்கு கொடுத்து அங்கிருந்து கிளம்பி போனாரு. இப்படி சித்தையா தான் தப்பே பண்ணிருந்தாலும் தனக்கு இருக்கிற திமிரால ஜனங்களுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். சித்தையா அவனோட பசுமாட்டு குடுக்கற பால்ல நிறைய தண்ணிங்களை கலந்து அந்த ஊருக்குள்ள அதிகமா காசுக்கு பாலை வித்துக்கிட்டு இருந்தான். இப்படி சித்தையா ஒரு நாள் அவனோட மாடுங்களோட பாலை எல்லாம் கறந்து அதுக்கு தண்ணிய மிக்ஸ் பண்ணி ஒரு மிட்டாய் வியாபாரி கிட்ட வித்தான். சித்தையா, நீங்க பால்ல அதிகமா தண்ணிய கலர்றீங்க, நீங்க குடுக்கற பாலால நான் மிட்டாய் செஞ்சா அது ருசி நல்லா இருக்கிறது இல்ல, கொஞ்சம் உங்க பால்ல தண்ணிய குறைவா ஊத்துங்க. இப்படி ரங்கையா கொஞ்சம் பயந்துகிட்டு திமிரு பிடிச்ச சித்தையாவுக்கு சொன்னாரு. அந்த வார்த்தையை கேட்டு சித்தையாவுக்கு கோவம் வந்துச்சு. என்னது, நான் விக்கிற பால்ல தண்ணிய கலந்து விக்கிறேன்னு சொல்றியா? அந்த விஷயத்தை எல்லாருக்குமே சொல்லி என்னோட மரியாதையை எடுக்கணும் அப்படின்னு நீ காத்துக்கிட்டு இருக்கியா? உன்னோட ஸ்வீட்டு இனிப்பா இல்லைன்னா அதுக்கு நான் தான் காரணமா? நீ நல்ல பொருளுங்களை வாங்கி போடாததுனாலதான் அந்த ஸ்வீட்ல ருசியே இல்லாம இருக்கு. இப்படி சித்தையா கலக்கம் மூட்டினா. அப்போ ரங்கையா, ஐயோ சித்தையா, எதுக்காக இப்ப அனாவசியமா சண்டை போடுறீங்க? என்னது, நான் சண்டை போடுறேனா? எல்லாருமே கேட்டுக்கிட்டீங்களா? நான் எப்பவுமே இவங்க கடையில தான் மிட்டாய் வாங்குவேன். இவங்க கடையில எப்பவுமே நான் ஸ்வீட்டு வாங்கி சாப்பிடுறதுனால எனக்கு எப்பவுமே வயிறு வலி வாந்தி ஆயிக்கிட்டு இருக்கு. இனிமே இங்க யாருமே ஸ்வீட்டை வாங்காதீங்க அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னான். இப்படி ரங்கையா பயந்து போய் எங்க தன்னோட வியாபாரம் நின்னு போயிடும் அப்படின்னு, சித்தையா என்ன மன்னிச்சிடுங்க, நான் புத்தி இல்லாம வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அப்படி வா என் வழிக்கு. நான் இந்த ஊரு சுத்தி எல்லாருக்கும் பால் விக்கிறவன்.
நான் இப்படியே எல்லார்கிட்டயும் சொன்னேன்னா நீ உன் கடையை மூடிக்கிட்டு போக வேண்டியதுதான். சித்தையா, அந்த மாதிரி வேலை மட்டும் செய்யாதீங்க. செத்து உங்க வயிற்றுல பிறக்கிறேன். சீச்சி, நீ ஏன் வயிற்றுல பிறக்கிறதா? இன்னையில இருந்து ஃப்ரீயா எங்க வீட்டுக்கு மிட்டாய் அனுப்புங்க. அப்படி சித்தையா அங்கிருந்து சொல்லி கிளம்பி போயிட்டான். ஜனங்க எல்லாருமே அந்த சித்தையாவை பார்த்து அவனோட திமிர பத்தி பார்த்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க. சித்தையா மட்டும் யாருக்கும் மரியாதையை கொடுக்காம அவனுக்கு இருக்கிற திமிருல எல்லாரையுமே திட்டிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் சித்தையா காலுக்கு ஏதோ ஒரு சின்ன அடிபட்டுருச்சு. சித்தையா அது சின்ன காயந்தானே அப்படின்னு யோசிச்சு அத அப்படியே விட்டுட்டான். ஆனா அது ரணமாயிடுச்சு. அப்போ சித்தையா வைத்தியரை பார்க்க வைத்தியர் வீட்டுக்கு வந்தான். வைத்தியரையா, இந்த புண்ணு ஆற மாட்டேங்குது, தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல மருந்து இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே வைத்தியரையா சித்தையா காலை நல்லபடியா பார்த்து, அந்த காயம் கால் முழுக்க ரணமாயிருக்கு சித்தையா, உடனே உன் காலை எடுத்தே ஆகணும் அப்படின்னு வைத்தியரை சொன்ன உடனே சித்தையாவுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ வைத்தியரையா, என்னோட காலையே எடுத்துருவீங்களா? அப்போ நான் நொண்டிக்கிட்டு தான் நடக்கணுமா? அப்படி சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் சித்தையா. அப்போ அந்த வைத்தியரு, சித்தையா, இல்லனா இன்னொரு வேலை கூட செய்யலாம். நீ சண்டை போட்ட ரங்கையா வீட்ல வீரையா வீட்ல நிறைய செடிங்க இருக்கு. அந்த செடிய கொண்டு வந்து அத ரசத்தை எடுத்து உன்னோட காலுக்கு போட்டா உன் காலு சரியாயிடும். சரி சரி போ, அந்த இலைங்களை சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சித்தையா அங்கிருந்து கிளம்பி போய் வீட்டுக்கே போய் வைத்தியர் சொன்ன இலைய பத்தி கேட்டான். உனக்கு எதுக்கையா கொடுக்கணும்? வயலு வேணா நீ விடுற தண்ணியில விளையலாம், அங்க உனக்கு உரிமை இருக்கலாம். ஆனா என் வீட்டு முன்னாடி நட்டு இருக்கிற செடிங்களுக்கு உனக்கு உரிமையே இல்ல. இப்படி வீரையா சொன்ன உடனே சித்தையா மறுபடியும் ரங்கையா வீட்டுக்கு போய் இலைங்களை கேட்டான். இங்க பாருங்க சித்தையா, என்னோட மிட்டாய்ங்க எப்படி ருசியா இருக்காதோ என்னோட இலைங்களும் நல்லாவே இருக்காது. நீங்க இத கொண்டு போய் வாந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் யாருக்கு பதில் சொல்ல? அப்படி சொல்லி ரங்கையா சித்தையாவோட மூஞ்சுக்கு நேரா கதவு சாத்தினாரு. இப்படி சித்தையா எங்க போனாலும் சித்தையாவோட திமிருத்தனத்துல பேசின பேச்சை எல்லாமே அவங்க சொல்லி காட்டுனாங்க. யாரும் கூட சித்தையாவுக்கு எந்த உதவியுமே செய்யல. ஐயோ, என்னோட திமிரு பிடிச்ச புத்தியால நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டேன். இப்போ என்னோட தேவைக்கு யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவன் செஞ்ச தப்புக்கு அவன் ரொம்பவே வருத்தப்பட்டான். வைத்தியரையா, நான் செஞ்ச தப்புக்கு அந்த கடவுளை எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு போல, என் காலை எடுத்துருங்க அப்படின்னு துக்கத்தோட சொன்னாரு. அப்ப அந்த வைத்தியரு, சித்தையா, இப்பவாவது உங்க தப்ப உணர்ந்தீங்களே. உங்களோட திமிரால நீங்க மனசாலுங்களை தூரம் செஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு புரியுதா? உன்னோட கஷ்ட காலத்துல யாருமே உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இந்த விஷயத்த உனக்கு புரிய வைக்கதான் நாங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி பண்ணோம். உங்க கால்ல ஆயிருக்கிற அடி சின்ன அடிதான். இப்படி வைத்தியரையா மருந்த கொடுத்து விட்டாரு. இப்படி சித்தையா அன்னையில இருந்து யாருகிட்டயுமே திமிர காட்டவே இல்ல. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். கலிங்கபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ராமு ரொம்பவே ஏழை. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட பொண்டாட்டி பசங்களை பாத்துக்கிட்டு இருந்தான். ராமு ஒரு நாள் காலையில எந்திரிச்சு வேலைக்குன்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது அவனோட நண்பனான வீரையா வந்தான். ராமு, எங்கடா போயிட்டு இருக்க? வேலைக்கு தான்டா போறேன். அப்படியா? நான் உங்ககிட்ட நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். ஜமீன்தாரர் ஐயா அவங்களோட தானியத்தை கொண்டு போய் பட்டணத்துல இருக்கிற குமஸ்தாவுக்கு அந்த தானியத்தை கொண்டு போய் வித்துட்டு வர சொன்னாரு. அதுக்கு எனக்கு துணையா ஒரு ஆளு வேணும். நீ வரியான்னு கேட்கலான்னு வந்தேன். எதுக்கு வரமாட்டேன் வீரையா? வேலைக்காக தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல நீ வேலைக்கு கூப்பிடுற, நான் வரமாட்டேன்னு சொல்லுவேனா? சரி வா, நம்ம 2 பேரும் கிளம்பி போலாம். சரி சரி, சீக்கிரம் வாராமோ. தானியத்தை எல்லாம் வண்டியில ஏத்தணும். நம்ம திரும்பி வராங்காட்டியும் ரொம்பவே இருட்டிடும். நம்ம போறது காட்டு வழி. நைட்டு வரும்போது எந்த மிருகங்க நம்மள என்ன பண்ணோன்னு தெரியாது. ஆமா ஆமா, சரி சரி வா, சீக்கிரம் கிளம்பலாம். இப்படி வீரையா ராமு 2 பேரும் சேர்ந்து ஜமீன்தாரரோட பண்ணையில இருக்கிற தானியத்தை எடுத்து வண்டியில போட்டுக்கிட்டு பட்டணத்துக்கு போற வழியில, வீரையா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. அதோ அந்த மரத்துக்கிட்ட
வண்டிய கட்டி வச்சுட்டு நம்ம 2 பேருமே உக்காந்து சாப்பிடலாமா? சரி ராமு, எனக்கு கூட ரொம்ப பசி எடுக்குது. அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் மரத்துக்கு வண்டிய கட்டி வச்சுட்டு அவங்க கொண்டு வந்த சாப்பாட உக்காந்து சாப்பிட்டாங்க. அப்ப ராமு வீரையா கிட்ட, வீரையா, இந்த தானியத்தை வித்தா எத்தனை வராகங்க கிடைக்கும்? இந்த தானியத்தை வித்தா சுமாரு 1000 வராகம் கிடைக்கும். என்னது, 1000 வராகமா? அவ்வளோ காசை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும். நம்ம வாழ்நாள்ல அவ்வளோ காசை சம்பாதிக்க முடியாது. ஆமா ராமு, நீ சொன்னது உண்மைதான். 1000 வராகம்னா நம்ம வாழ்க்கையில பார்த்தே இருக்க மாட்டோம். அந்த கடவுள் பணக்காரங்களுக்கு தான் அதிகமா பணத்தை கொடுப்பாரு. நம்மள மாதிரி ஏழைக்கு எதுக்காக பணத்தையே கொடுக்க மாட்டேங்கிறாரு? இந்த ஜமீன்தாரர் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கூட நிறைய பணம் இருக்கு. அவங்க கூட எதுக்காக நம்மளுக்கு உதவியே பண்ண மாட்டேங்கிறாங்க? எல்லாருமே சுவார்த்திங்க. இப்படி ராமு பெரிய பெரிய ஜமீன்தாரருங்களை திட்டிக்கிட்டு இருந்தான். ராமு, இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிங்களும் அப்படிதான். அதுங்க வயிறு நிறைய சாப்பிட்டாலும் பசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு கூட பார்க்க மாட்டாங்க. தனக்கும் தான் எடுத்து வச்சுக்குவாங்க. நான் அந்த மாதிரி இல்ல வீரையா. ஜமீன்தாரர்கிட்ட இருக்கிற சொத்து மாதிரி என்கிட்டயும் சொத்து இருந்தா கஷ்டப்படுறவங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். வீரையாவோட வார்த்தை கேட்டு ராமு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். வீரையா சிரிக்கிறது பார்த்து ராமு எதுக்காக சிரிக்கிறான்னு யோசிச்சான். எதுக்காக அப்படி சிரிக்கிற வீரையா? ஒன்னும் இல்ல ராமு, உங்ககிட்ட அவ்வளோ சொத்து இருந்தா நீ கூட இப்படிதான் யாருக்குமே உதவி பண்ண மாட்ட. இந்த பணம் நல்லா இருக்கிற மனுஷங்கிட்ட போய் சேர்ந்தா கூட அது போய் சேர்ற இடம் இதே மாதிரி மாறி போயிடும். நான் அந்த மாதிரியானவன் கிடையாது. ஜனங்க கஷ்டப்பட்டா என்கிட்ட கூட எல்லாரு மாதிரியும் நிறைய பணம் இருந்தா, என்கிட்ட மட்டும் பணம் இருந்திருந்தா ஏழைங்களுக்கு நான் நிறைய உதவி செஞ்சிருப்பேன். கொஞ்சம் கோவமா ஆவேசமா சொன்னா ராமு. அவனை பார்த்த வீரையா, ராமு, எதுக்காக நீ அவ்வளவு கோவப்படுற? நீ உதவி செய்யணும்னா முதல்ல உங்ககிட்ட சொத்து இருக்கணும்ல. உங்ககிட்ட என்னவோ பணம் இருக்கிற மாதிரி எதுக்காக நீயே யோசிச்சு இப்படியெல்லாம் பேசுற? அந்த கடவுளோட தயால நீ கூட ஒரு ஜமீன்தாரரானா எங்களை நல்லா பாத்துக்கோ. நாங்க கூட உன்னை பார்த்து சந்தோஷப்படுறோம். உண்மையிலேயே அந்த கடவுள் எனக்கு அந்த மாதிரி ஒரு அவகாசத்தை கொடுத்தா நீ செஞ்சது தப்புன்னு நீயே ஒத்துக்கோ. இப்படி ராமுகிட்ட வாதம் மேல வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தான் வீரையா. சரி சரி, நம்ம இப்ப கிளம்பலாம் வா. இப்படி அங்கிருந்து கிளம்பி ராமையா அதுக்கப்புறம் வீரையா 2 பேருமே ஜமீன்தாரர் கொடுத்த அந்த தானியத்தை குமாஸ்தாவுக்கு கொண்டு வந்து வித்தாங்க. அப்ப குமாஸ்தா அவங்களுக்கு 1000 வரகத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. இங்க பாரு வீரையா, இந்த வரகத்தை கொண்டு போய் ஜமீன்தாரருக்கு கொடு, சரியா? சரிங்க ஐயா. இப்படி குமாஸ்தா கொடுத்த வரகத்தை எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க. ராமையா, சீக்கிரம் கிளம்பு, இருட்டாயிக்கிட்டு இருக்கு. இப்படி அவங்க 2 பேரும் வேகமா நடந்து காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சூரியன் மறைஞ்சு போய் நிலா வர ஆரம்பிச்சிச்சு. இருட்டாயிடுச்சு. 2 பேருக்கும் பயமாச்சு. ராமையா, ஒரு தடவை சுத்தி பாரு. எதுக்கு வீரையா? பயப்படாத, எந்த விலங்கும் நம்மள ஒன்னும் பண்ணாது. நான் பயப்படுறது மிருகத்துக்கு இல்ல, மனுஷாளுக்கு. முதல்லயே நம்ம கையில ஜமீன்தாருக்கு கொடுக்க வேண்டிய காசு இருக்கு. இப்போ யாராவது திருடங்க வந்தாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மள அடிச்சு போட்டு இந்த காசை எடுத்துக்கிட்டு போயிடுவானுங்க. அப்படி திருடனுங்க எடுத்துட்டு போனா நம்ம என்ன பண்ண முடியும் வீரையா? அப்படி யோசிச்சுக்கிட்டே அவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்கும்போது வழியில திருடங்க கத்திய வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி நின்னுகிட்டு இருந்தாங்க. இப்படி வீரையா அதுக்கப்புறம் ராமு அந்த 2 திருடங்க கிட்ட சண்டை போட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் உயிர் பொழைச்சாங்க. ஆனா அவங்க கையில இருந்த அந்த வராகம் மட்டும் காணாம போயிடுச்சு. ராமு, நம்ம கையில வச்சிருந்த வராகங்க காண மாட்டேங்குது. அந்த திருடங்க கிட்ட சண்டை போட்டதுல எங்க விட்டோம்னு தெரியலவா, போய் தேடலாம். என்ன வீரையா, உனக்கு என்ன பைத்தியமா? இப்பதான் நம்ம உயிர் பொழைச்சு வந்திருக்கோம், மறுபடியும் அங்க போலான்னு சொன்னா எப்படி? நம்ம கையில இருந்த காசை திருடங்க எடுத்துட்டு போயிருந்தா வா வா, நடந்த விஷயத்த ஜமீன்தார் ஐயா கிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம். அவங்க 2 பேரும் பயந்து போய் நடந்த விஷயத்த ஜமீன்தார் ஐயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஜமீன்தாரர் ஐயா இவங்களுக்கு பட்ட அடிய பார்த்து, போனா போட்டண்டா, உங்க 2 பேருக்கும் ஒன்னும் ஆகலையே, இந்தாங்க, இதுல 20 வராகங்க இருக்கு, இத நீங்க எடுத்துட்டு போங்க. இப்படி சொல்லி ஜமீன்தாரர் ஐயா அந்த வராகத்தை கொடுத்து அனுப்பி வச்சாங்க. ராமு வீட்டுக்கு போற மாதிரி போய் மறுபடியும் திரும்பி வந்து காட்டுக்குள்ள
அந்த வராகம் எங்க விழுந்திருக்குன்னு தேட ஆரம்பிச்சான். அப்ப அவனுக்கு அங்க அந்த வராகங்க கிடைச்சிச்சு. இப்படி ராமு அந்த வராகத்தை யாருக்குமே தெரியாம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒரு வராகத்தை வித்து பூமிய வாங்குனா, இன்னொரு வராகத்தை வித்து வீட்டை கட்டுனா. இப்படி அந்த வராகத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரனா மாறிட்டான். ஒரு நாள் வீரையா ராமு கிட்ட வந்து, ராமு, அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம், நீ கண்டிப்பா வரணும். என்னது, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வரணுமா? என்னோட ஆஸ்தி அந்தஸ்து என்ன, உன்னோட ஆஸ்தி அந்தஸ்து என்ன? நான் உன்னோட வீட்டுக்கு வரணுமா? வேணும்னா உன் பொண்ணுக்கு தேவையானதை இங்கே கொடுத்தமிச்சிடுறேன், அதை தவிர நான் உன்னோட இடத்துக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்படி ராமு கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து வீரையா ஆச்சரியப்பட்டான். ராமு, நீ என்னோட நண்பன் அப்படின்னு உன்னை தேடி வந்த, அது என்னோட தப்பு. இன்னைக்கு உங்ககிட்ட தேவைக்கு மீறின காசு இருக்குன்னு நீ இன்னைக்கு திமிரா ஆடுற. இன்னையில இருந்து உங்ககிட்ட நட்பும் வேண்டாம், நீ குடுக்கற காசும் வேண்டாம் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இது கூட சரிதான், உன்ன மாதிரி ஜனங்க கிட்ட எனக்கு எதுக்கு நட்பு சொல்லு அப்படி ராமு சொன்ன உடனே வீரையவுக்கு ரொம்பவே கவலையாச்சு. ராமு பணக்காரனா மாறினதுக்கு அப்புறம் அவனோட நண்பருங்க சொந்தக்காரங்களெல்லாம் தூரமாக்கிட்டான். இங்க நான் என்னோட தோழிகளை பார்க்க போயிட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வா. உன்னோட தோழிங்க கூட நம்மள மாதிரியே பெரிய பணக்காரங்களா இருக்கணும், அப்பதான் அவங்க கிட்ட பேசணும். என்னங்க, பெரிய பணக்காரங்க கூட தான் இருக்கணும்னு சொல்றீங்க? முந்தா நேத்து வரைக்கும் நம்ம யாரு, அவங்க யாரு? முந்தா நேத்துல இருந்து பெரிய பணக்காரங்கன்னா யாருங்க? பணம் இருக்கிறவங்களா, இல்ல நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட இருந்து உதவி செஞ்சவங்களா? பணக்காரங்க அப்படின்னா நம்மள மாதிரி அதிகமா பணம் இருக்கிறவங்க. நீ அவங்க கூட தான் பழகணும், அப்பதான் நாளை பின்ன நம்ம பசங்களும் பழகுவாங்க. இப்படி ராமு அவனோட ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமா தூரமாக்கிக்கிட்டான். இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ராமு பாத்துக்கிட்டு இருந்த வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வந்து கடனை கட்ட முடியாம மறுபடியும் பழைய குடிசை வீட்டுக்கே வந்தான். அந்த நேரத்துல அவங்கிட்ட வந்த வீரையா அவனை பார்த்து, ராமு, கவலைப்படாத, நீ விட்டதையெல்லாம் மறுபடியும் சம்பாதிச்சு புடிச்சுக்கலாம், உனக்கு துணையா நான் இருக்கிறேன். இப்படி வீரையா ராமுவுக்கு தைரியத்தை சொன்னான். அது மட்டும் இல்லாம வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ராமுவுக்கு வீரையா அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ராமுவோட பொண்டாட்டி பசங்களுக்கு கூட சாப்பாடு கொடுத்தான். அத பார்த்த ராமுவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கும்போது வீரையா கிட்ட எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டேன் அப்படின்னு, வீரையா, என்ன மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன், எனக்கு காலமே பதில் சொல்லிடுச்சு. ராமு, நீ செஞ்சதுல தப்பில்ல. ஒரு தடவை நீயே சொன்ன தெரியுமா, காசு நம்மள எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் கொண்டு போவோம் அப்படின்னு. நீ காசு இருக்கிறவனா மாறி போயிட்ட, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா வேலை செய்யலாம், சரியா? இப்படி ராமு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். இப்படி அன்னையிலிருந்து ராமு அதுக்கப்புறம் வீரையா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம்.